என்ன ரீடிங் இன்னைக்கு உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, நம்பர்ஸ் தரேன். நம்பர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1 and 9. Pile 1 1, pile 2 9. இந்த ரெண்டு நம்பரில் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன பைல் நீங்கள் அந்த நம்பர் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுறீங்கன்றத. ஓகே, எனர்ஜி ரீடிங்கை பார்க்கலாம். ஏதாவது நீங்கள் எனர்ஜியில் உங்கள் எனர்ஜியில் எதனா சேஞ்சஸ் இல்லை, நீங்கள் எதனா தெரிஞ்சுக்கணுமா, ஏதாவது மெசேஜஸ்? ஓகே, யாராவது சாங் ரைட்டர் அந்த மாதிரி இருக்கிறீங்களா? எதனா சாங் ரைட்டரில் சாங்ஸ் ஏதாவது நீங்களே பாடிட்டு எதனா அப்லோட் பண்ணுற மாதிரி எதனா சேனல் எதனா அந்த மாதிரியான எதனா ஒன்று பண்ணுறீங்களா? பைல் 1 செலக்ட் பண்ணாங்க. பைல் 1 நீங்கள் செலக்ட் பண்ணவங்க வந்துட்டு புதுசாக ஏதோ ஒரு விஷயம் புதுசா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. கார்ட்ஸ் தெரியுதா? சாரி, சைடில் வச்சிருந்தேன் கார்ட்ஸ் தெரியாமல். ஓகே, புதுசாக ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப பேஷன்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக. ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இன்னும் போல்டாக உங்களுடைய அந்த கான்ஃபிடென்ட் இன்னும் நீங்கள் அதிகப்படுத்தணும். திரும்பவும் சேம் அந்த கான்ஃபிடென்ட் இல்லை உங்ககிட்ட. அந்த கான்ஃபிடென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு விஷயத்துக்காக. பைல் 1 புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. இன்னும் அமைதியாக இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேருக்கு வந்து ஃபினான்ஷியலி கொஞ்சம் நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் தயங்குற மாதிரி இருக்குது. ஃபினான்ஸ் விஷயத்தில் நீங்கள் ஸ்டக்கான மாதிரி இருக்குது அந்த புதுசாக அந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. Pile 1. ஒன் 88 பார்க்குறவங்களா இருக்கலாம், 1818 பார்க்குறதா இருக்கலாம், நீங்கள் 1414 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் ஆரம்பித்த விஷயம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு அது என்ன சொல்கிறது, ஒரு வெளியில் அந்த விஷயத்தை உங்கள் லைஃப்பில் நீங்கள் வெளியில்
வெளியில் அந்த விஷயத்தை வந்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வரதுக்காக கொஞ்சம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் சில பேருக்கு ஃபினான்ஷியலி நீங்கள் அந்த விஷயத்தில் ஸ்டக் ஆகிருக்கீங்க. சில பேர் அதை சொல்கிறதுல நீங்கள் தயங்குறீங்க. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் பேசுகிறதுக்காகவும் இல்லை எடுத்துகிட்டு வரதுக்காகவும் இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காகவும் பயப்படுற மாதிரி இருக்குது. அது நடுவுலேயே ஸ்டக் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் போல்டாக பேசணும். சில விஷயங்கள்லாம் நீங்கள் போல்டாக பேசினீங்கன்னா, சில போல்டாக பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விஷயமா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது பேசுகிறதுலையோ ஏதோ ஒன்று சொல்கிறதுலையோ பண்ணுறதுலையோ ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தயங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது பைல்வான். உடனே ஃப்ளிப் ஆயிட்டாரு. அதுதான் நீங்கள் பேசுகிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் வெளிப்படையாக அதை நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் எடுத்துகிட்டு வரதுக்காகவும் அதிகமாக யோசிக்கிறீங்க, அதிகமாக நீங்கள் தயங்குற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப என்ன சொல்ற, ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்க அந்த விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதே சமயத்தில் தயங்குற மாதிரி இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் யார்கிட்ட பேசுகிற மாதிரியும் இருக்கும். அந்த விஷயம் நீங்கள் பேசணுன்றதுக்காக நீங்கள் தயங்கிட்டே வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே நீங்கள் சஃபர் ஆகிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது சில பேருக்கு ஏதோ ஒரு விஷயம். சில பேர் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான அந்த பேலன்ஸ் நீங்கள் பேசினா தான் அந்த பேலன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் தயக்கம் இல்லாமல் அதை தெரியுது அந்த வார்த்தை தமிழில் அது நீங்கள் போல்டாக அந்த விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் தைரியமாக இறங்கணும். ஆனால் கண்டிப்பாக அந்த விஷயம் நீங்கள் யோசிச்சிருக்கிற அந்த விஷயம் அந்த பிளான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். நல்ல க்ரோத் உங்களுக்கு இருக்கும் லைஃப்பில். ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி இருக்குது. சில பேர் நீங்கள் திரும்பவும் அந்த விஷயத்தில் ஃபெயிலியர் ஆவீங்களோ, இல்லை நீங்கள் அந்த சொல்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப்லேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பு வருமோன்னு ஏதோ ஒன்று யோசிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய ஒரு வெளியில் சொல்லாமல் அந்த விஷயத்தை மறைச்சே வைக்கிறது வந்துட்டு இதுலேயும் பார்ப்போம். இதில் என்ன மாதிரியான கார்ட்ஸ் வருதுன்னு. அதுவே உங்களுக்கு ஒரு டாக்ஸிக்காக மாறிடும் போல இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் அதுக்கான ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அது அப்படியே நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் மறைச்சி வச்சுட்டு நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் சில விஷயங்களை வந்துட்டு வெளிப்படுத்தாமல் நீங்கள் வந்துட்டு அதை ஆக்ஷன் எடுக்காமல் அப்படியே இருந்தீங்கன்னா அந்த விஷயமே உங்களுக்கு ஒரு வருத்தம், ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடியதா அந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக்கான சில விஷயங்கள் அதுவே உங்களுக்கு ஒரு பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அடுத்து வர நல்ல விஷயங்களுக்காக. அதுதான் பிரின்சஸ் ஆஃப் வாண்ட்ஸ். சேம் நீங்கள் பேசுகிற வாண்ட்ஸ் தான் இங்கே அதிகமாக இருக்குது. பேசுகிறதுல தான் உங்களுக்கு தடை இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறதுல ஆக்ஷன் எடுக்கிறதுல அதை வந்துட்டு எடுத்துகிட்டு வரதுல லைஃப்பில் அதில் கொஞ்சம் உங்களுக்கு தடை இருக்குது. உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இன்னும் வரல. ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. மேபி உங்கள் மேலே கூட உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் பேசினா தான் அந்த விஷயம் உங்களால் சாதிக்க முடியும், லைஃப்பில் எடுத்துகிட்டு வர முடியும். நீங்கள் பேசாத வரைக்கும் அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள்
எடுத்துகிட்டு வர முடியாது. நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி. பைல் 1 நீங்கள் பேசினாதான் உண்டு. நீங்கள் உள்ளுக்குள்ளேயே நீங்களே கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் அழுதுட்டு நீங்கள் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அப்படியே உங்கள் மைண்டே வச்சுருந்தீங்கன்னா எந்த விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு சக்ஸஸ்ன்றது நீங்கள் நினைக்கிற அந்த விஷயத்தில் சக்ஸஸ்ன்றது கொஞ்சம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். 3 கண்டிப்பாக பார்க்குற பர்சனாக இருக்கலாம். 33333ன்றது உங்களுக்கான கைடன்ஸ் என்னவா இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் பேசினாதான் உண்டு அந்த விஷயத்தில். நீங்கள் பேசினாதான் உங்களுக்கான அந்த விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியும். அந்த விஷயத்தை ஜெயிக்க முடியுமா, அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதா இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பகல் கனவு காண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லேயே அப்படியே இருந்துற மாதிரி ஆகிடும். அதனால் பேசுங்க போல்டாக. என்ன விஷயம், ஏதோ விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயத்த தைரியமாக பண்ணுங்கள். ஃபெயிலியர் ஆகுமா இல்லை என்ன நடக்கும்ன்றதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் ஆக்ஷன் எடு. ஓகே, பாயில் 2 போகலாமா? பாயில் 2 செலக்ட் பண்ணவங்க நம்பர் 9. இது உங்களுக்கான ரீடிங் ஒரு ஸ்மால் ரீடிங்காக தான் இருக்கும். ஷார்ட் ரீடிங். பாயில் 2 நம்பர் 9 செலக்ட் பண்ணவங்க லைஃப்பில் ஆல்ரெடி நீங்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு சாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற பர்சனாக இருக்கலாம். ஓகே, பாயில் 2 அப்படியே ஆப்போசிட். பாயில் 1க்கு அப்படியே ஆப்போசிட் பாயில் 2. நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் போல்டாக பேசுகிறீங்க. எந்த விஷயமும் நீங்கள் மைண்டில் அப்படி வச்சுக்காம ரொம்பவே ஒரு இன்ட்யூஷன் அதிகமாக இருக்கிற பர்சன். என்னதான் உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தாலும் சில ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு இடத்துல குறைஞ்சாலும் நீங்கள் அதை வெளிக்காட்டிக்காம அதை உங்களுக்கு மைண்டுக்கு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் வந்துட்டு ரொம்பவே ஒரு போல்டான பர்சனாக ரொம்ப கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கிற பர்சனாக நீங்கள் உங்களை காட்டிகிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாக காட்டிகிட்டு இருக்கீங்க. பாயில் 1 பயப்படுறாங்க. அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை ஏதோ விஷயத்துக்கு. ஆனால் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. எந்த விஷயத்திலும் நீங்கள் வந்துட்டு திரும்ப ட்ராப் ஆகக்கூடாது. நீங்கள் நிறைய விஷயத்தில் இமோஷ்னலி நீங்கள் வந்துட்டு எந்த விஷயத்துலையும் மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க. பேலன்ஸ்டாக இருக்கிறீங்க. சேம் கார்ட்ஸ் அது கையில் வந்துக்கு அந்த மாதிரி. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங் மைண்ட், ஸ்ட்ராங் ஒரு ஸ்ட்ராங் விஷன் கேட்குறேன். ஸ்ட்ராங் ஃபோக்கஸ்டாக இருக்கிறீங்க. உங்களோட பயத்தை நீங்கள் வெளியில் காட்டுறது கிடையாது. உங்களுக்கு மனசில் உங்களுடைய மைண்டில் என்ன விதமான ஒரு வீக்னஸ் இருந்தாலும் ஏதாவது நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன விதமான சில சுச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெயிக்கணுன்ற விஷயத்தில் நீங்கள் யாருக்கும் அந்த வீக்னஸை காட்டுறது கிடையாது. உங்களுடைய நீங்கள் ஒரு ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ஸில் இருக்கிறீங்கன்றதும் நீங்கள் யாருக்கும் வெளிப்படுத்துறது கிடையாது. எப்பவுமே ஒரு போல்டு ஒரு கான்ஃபிடென்ட் பவர்ஃபுல் பர்சனாக நீங்கள் தெரியுறீங்க. உங்களுடைய இந்த கான்ஃபிடென்ட் இந்த பவர்ஃபுல் மைண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கிற இந்த விஷயம் உங்களை ரொம்ப பேலன்ஸ்டாக வைக்கிறது. உங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் பேலன்ஸாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்ப்போம். Pile 2.
உங்களுடைய லைஃப் சேஞ்ச் எம்பரர் எனர்ஜியில் இருக்கீங்க. உங்களோட லைஃப் டோட்டலி சேஞ்ச் பண்ணுறீங்க. நீங்கள் எதை பற்றியும் யோசிக்கிறதுக்கு கிடையாது. யாரை பற்றியும் நீங்கள் நடந்து போன விஷயங்கள், ஏதோ பாஸ்ட் எது விஷயமா இருந்தாலும் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்கிறது கிடையாது. உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களோட விஷன், உங்களுடைய மைண்ட் எல்லாமே இந்த ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. பவர்ஃபுல் பர்சனாக இருக்கீங்க. இந்த ஒரு விஷயத்தில் தான் உங்களோட மைண்ட் எல்லாமே இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கிறீங்க. உங்கள் பயத்தை நீங்கள் பின்தள்ளி வச்சுட்டு லைஃப்பில் முன்னேறதுக்கான வழியை தான் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கீங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு பேசுகிற அந்த விதம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கீங்க. சில பேர் ஆர்கேஞ்சல் மைக்கேல் அவங்கள நம்புகிற பர்சன்ஸாக இருக்கலாம். அவர் உங்களுக்கு பேசுகிறதுல அந்த சில விஷயங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ளூ சில பேரோட ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். கலர் ஃபேவரட் கலராக இருக்கலாம் ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ. ஓகே, உங்களுக்கு வேறு கார்டு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலும் உங்களோட கைடன்ஸ் இந்த கார்டில் பார்ப்போமா? தேவைப்பட்டால் இன்னொரு கார்டு எடுப்போம். பைல் 2க்கான கைடன்ஸ் வேறு ஏதாவது? பைல் 2 உங்களுக்கான கைடன்ஸ். காற்று இந்த பக்கம் வர மாட்டேங்குது. ஃபேன் போட்டேன்னா உங்களுக்கு என்னோட சவுண்ட் சரியாக கேட்காது. கிங் ஆஃப் கார்ட்ஸ், அதுதான் நீங்கள் உங்களை வந்துட்டு தேவையான உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கும், நீங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கும், உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் எப்போவுமே ஒரு பர்ஃபெக்ட் பர்சனாக இருக்கிறதுக்கும், மேல் ஆர் ஃபீமேல், நீங்கள் அதில் உங்களுடைய ஃபோக்கஸ் அதுலேயும் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றதுனால எந்த விதமான எனிமிஸாக இருக்கட்டும், ஹேட்டர்ஸாக இருக்கட்டும், எந்த விதமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் உங்கள் முன்னாடி வந்தாலும் டைரெக்டாக பார்க்குறீங்க. நேராக பார்க்குறீங்க. அப்படி இப்படி அசைறதில்ல. பயம்ன்றது ஃபேஸில் கிடையாது. உங்களுக்குள்ள அந்த பயம் கிடையாது. ஆனால் அந்த கான்ஃபிடென்ட் ஒரு இடத்துல கொஞ்சம் டவுன் ஆனாலும் நீங்கள் அதை ஃபேஸில் எடுத்துகிட்டு வர மாட்டீங்க. மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த மாட்டேங்கிறீங்க. ரொம்ப பர்ஃபெக்ட் ஸ்ட்ராங் பர்சனாக இருக்கிறீங்க. மேல் ஆர் ஃபீமேல் ஸ்ட்ராங் பர்சன். எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே கால்குலேட்டாக, ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டாக பண்ணணுன்றது உங்களுடைய மைண்ட் செட். எந்த விஷயமா இருந்தாலும் அப்படி தான் யோசிக்கிறீங்க, அப்படி தான் பண்ணுறீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம போகணும். ஒரேடியாக நம்ம ஜம்ப் பண்ணிவிட்டு அப்புறம் இதாகக்கூடாது. அதே சமயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கிறீங்களா, உங்களை சுற்றி இருக்கவங்களும் சிச்சுவேஷன்ஸும் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கோ எல்லாத்துலேயும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கீங்க அந்த விஷயத்தில். ஓகே, உங்களுடைய கைடன்ஸ் சேம். அந்த ஃபோக்கஸ் அப்படியே இருங்க. யாரை பார்த்து நீங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஆட்டிடியூட் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, இதுதான் பைல் 2 9 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான ரீடிங். ஹோப் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகி இருக்கும் நம்புகிறேன். யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றதை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு பூஸ்ட் பண்ணுற மாதிரி, பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே. அதனால கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பைல் 1 நல்ல கார்ட்ஸ் தான். கொஞ்சம் அவங்க அந்த ஒரு என்ன சொல் ரொம்ப வெகுலியாக இருக்கிறாங்க. பைல் 1 செலக்ட் பண்ணவங்க கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் மைண்ட், கான்ஃபிடென்ட் பர்சனாக வந்துடுவாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு இதுக்கு வரதுக்காக. ஓகே, ப்ளூபெரிஸ் யாருக்காவது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ப்ளூபெரிஸ் ஓகே, take care. God bless.